ஹாய் கேஸ், நான் இங்கே மீட்டிங் பார்த்துட்டு இருக்குது எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பிளாக் கேம் பிளே தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 11. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்க்காத பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ கேஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சரி கேஸ், வாங்க இப்போ ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ போன வீடியோக்கு சேர்த்து இந்த வீடியோவில் பெருசாக போட்டேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசு தான் கைஸ், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், பட் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னே இந்த இடத்துல ஏதோ இருந்துச்சு கைஸ். உள்ளே போகலான்னு பார்த்தா ஏதோ அந்த தடங்கள்லாம் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் எப்படி அது உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் கைஸ். ஸோ ஏதோ வெசஸ் ரெக்கார்டு குத்திச்சு கைஸ். அது நமக்கு தேவையில்லை, இப்போது சும்மா தண்டத்துக்குன்னு தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வாங்க போகலாம். இங்கே பாருங்க கைஸ், தலைவலி இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த தலைவலி எப்போ வேணால் வரும், வந்துச்சு கைஸ். இது தலைவலி தான் கைஸ் நிஜமாலே. இங்கே கூப்பிட்டு போகுது கைஸ், ஏதோ மியூசிக்கல் சோமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உள்ளே வந்தோடனே யாரையாம கோமாளி உங்கள் 2 பேரும் பார்த்தது சந்தோஷம். என்னங்க உங்களுக்கான ப்ராப்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் போக்கிமானுக்கு நீங்கள் ட்ரெஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்கான். ஸோ என்ன கொடுத்தான், எதுக்கு கொடுத்தான், ஏன் கொடுத்தாலும் தெரியாது. ஏதோ போக்கிமான் எதுனா ஒரு போக்கிமான் செலக்ட் பண்ண அப்படின்றாங்க. நான் வந்து ஸ்னிவியை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து ஸ்னிவிக்கு ட்ரெஸ்ஸு போடணுமா? ஸோ ஸ்னிவிக்கு என்ன கைஸ் ட்ரெஸ்ஸு போடுறது, எதுக்கு போடுறது ஸ்னிவிக்கு போகன்னு கேட்டிங்கன்னா, இது ஷோவில் கலந்துக்கிறதுக்கு. அந்த ஷோக்கே போக மாட்டேனே. ஃபஸ்ட்டு கையில் ஒரு கொடை கொடுத்து விட்டேன். இருங்க ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு வந்து பார்க்குறவங்கள. இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போகலன்னா அவங்க வெளியே விட மாட்டாங்க ஸோ அதனால தான் சும்மா போட்டு ஓகே கொடுத்து அப்படியே வந்துட்டேன். ஏதோ நல்லா தான் இருந்துச்சு பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ வாங்கி நம்ம வெளில போகலாம். இவங்க கிட்டே இருந்தால் தலைவலி. இப்போ நீங்கள் போய் மியூசிக்கு கலந்துக்கிறது இருந்தால் போய் கலந்துக்கலாம் கைஸ். ஸோ நான் கலந்துக்கிற விருப்பம் இல்லை. ஸோ எல்லாம் அப்படியே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல கல் எழுதி வச்சுருந்தாங்க கைஸ். இது ப்ராப்ஸ் ப்ளஸ் மியூசிக் ப்ளஸ் ட்ராமாவா. ஸோ அதெல்லாம் இருந்தால் ட்ராமா ஸ்பெக்டக்கல்ஸு நான் போட்டுருந்துச்சு அதில். ஸோ இவன் பியாங்க அவங்க அப்பா வந்திருக்காங்க கைஸ். வந்துட்டு வா என்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்றான். ஸோ நீ இன்னும் போக வேண்டியதெல்லாம் போயிட்டியா, வா இப்போயே கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க கைஸ் அவன். ஸோ ஸ்வீட்டி இது வந்து கைஸ். ஸோ அங்கேருந்து ஸ்வீட்டி நீ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. பியாங்கா டாட் நீங்கள் யார் என் ஃபேமிலி பிரச்சனையில் குறுக்க வரதுக்கு அப்படின்னு. நான் தான் ஜிம் லீடர் அப்படின்னு கைஸ் அது. ஸோ நீ இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா. ஸோ அதுவும் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் விதவிதமாக இருப்பாங்க, அதனால தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றேன். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. அந்த பொண்ணு எல்லா உலகத்தை பற்றி தெரிஞ்சால் தான் அப்புறம் இன்னும் வெளியில் போகிறதுக்குலாம் இன்னும் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜிம்மில் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கு கைஸ். ஓ நான் தான் செல்ஃபிஷ்னஸ்ஸாக நடந்துக்கிட்டேனா அப்படின்றான். அம்மா டாடி போடாடி. இவன் ஜிம்மில் தேங்க்ஸ் சொல்கிறா சார். தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் நீங்கள் என்னை முழிச்சிட்டு தூங்கிட்டு இருந்த கண்ணை எனக்கு எழுப்பி விட்டீங்க அப்படின்றான். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு எம்பி ஒன்றை நம்பி என் பொண்ணை விட்டுட்டு போகிறோம், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றான். என்னை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். எங்கள் வீட்டிலலாம் துரத்தி விட்டாங்க போய் என்னென்ன பண்ணிட்டு தொலை அப்படின்ட்டு. ஸோ கேண்டோ ரீஜியன்லேருந்து இங்கே வரைக்கும் வந்துக்கிறேன். கேண்டோ ரீஜியன் சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது HNY தான். கேர்லெஸ் ரீஜியன். ஸோ கைஸ் அங்கே பியாங்கானா இங்கே இவன். ஸோ 2 பேர்கிட்டையும் போல்ட் பேட்ச் இருக்குது, வா சண்டை போடலாம் அப்படின்றான். சேரன் இதுவும் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த சென்டரில் வர்றது இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கேமில் நல்லா இருந்திருக்கும். ஸோ பேரின்ற ஒருத்தன் பேர் கொடுத்தேன், அவன் என்ன ஆனான்னு தெரில கைஸ். ஸோ இந்த கேம்லையா இந்த டவுட்டாக தான் இருக்குது. பேரின்ற நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்குன்னு கைஸ் இதில். ஸோ இருக்கானா தான் ஞாபகம் இல்லை எனக்கு, சரியாக ஞாபகம் இல்லை. இந்த கேமாக வேறு கேமாக தான் தெரில. சரி இவங்கிட்ட அதே பொக்கிமான் தான் கைஸ் லெப்பர்ட் வச்சுட்டு இருந்தான். ஸோ அழகாக 2 அட்டாக்கில் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த பொக்கிமான் எடுத்தான் டேரன் கோயில். ஸோ டேரன் கோயிலுக்கு ஏற்ற பொக்கிமான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏற்ற பொக்கிமான்லாம் சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா இது வந்து ஒரு விதமான பொக்கிமான் தான். ஸோ இது ஃப்ளைங் டைப் போட்டாலே செத்துரும் கைஸ். ஸோ ஒரு பிரச்சனை இல்லாத ஃப்ளைங் டைப் மூவே போட்டேன். அப்புறம் இது ஏதோ ஒரு அட்டாக் கைஸ். இதுவும் அந்த ஏர் கட்டர் மரியாதை எனக்கு அந்த சுடுறா போகிறது. ஸோ அதனால் இதையும் போட்டேன். அப்புறம் பேன்சேஜ் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ பேன்சேஜுக்கு ஏற்ற பொக்கிமான் ஃபயர் டைப் பொக்கிமான் நம்மக்கிட்ட இல்லை. ஃப்ளைங் டைப்பும் சூப்பர் எஃபெக்ட் தான் வரும், கணக்கில் வரும். சூப்பர் எஃபெக்ட் கணக்கில் தான் யூஸ் வரும். ஏன்னா இலை மேலே போய் புறாவோ காக்காவோ பறவை எது வேணால் என்ன வேணால் பண்ணலாம்ல. ஸோ அது மாதிரி தான். ஸோ அதுக்கு நமக்கு வந்து சீட் பாம் போட்டுச்சு. ஸோ நமக்கு அவ்வளோ போல் சூப்பர் எஃபெக்ட் தாங்க அழகாக முடிச்சு விட்டாச்சு. ஸோ பிக்னைட் இதுக்கு ஏற்ற பொக்கிமான் இவன் தாங்க கைஸ். ஒரு அடியில் சாவடிப்பானான்னு தான் தெரில கைஸ், பார்க்கலாம். சாவடிக்க முடியாது, ஏன்னா நம்ம ஒரு அடியில் அவனை சாவடிக்க முடியாது. ஏன்னா அந்த பொக்கிமான் கொஞ்சம் பவரான பொக்கிமான் தான் கைஸ். நினச்ச மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் வந்துடுச்சு. ஸோ சிட்ரஸ் பை யூஸ் பண்ணி இது வேறு ஏற்றிச்சு கைஸ்.
ஸோ இந்த அட்டாக் போட்டாலே ரோஸ் ஆகுது, ஸ்பீட் வந்து அப்படியே ரோஸ் ஆகுது கைஸ். ஸோ போன வீடியோ அதான் கைஸ், அந்த ஜிம் ஃபைட் போட்டிருப்பேன், அது எமோல்கா இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு டைம் சண்டை போட்டேன்னு சொன்னதில்ல, டபுள் டீம் போட்டு டிஃபென்ஸ் ஏற்றிச்சு கைஸ். அட்டாக்கே ஒரு அட்டாக் கூட இல்லை, லாஸ்ட்டாக ஒரு அட்டாக் வந்து அப்படியே முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் கைஸ் போய் லெவலப் பண்ணிட்டு அப்படியே வந்தேன் திரும்பவும். ஸோ எல்சா, ஸோ கைஸ் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவன் தான் ஆல்டர் இனோவா ரீஜியனோட சாம்பியன் மக்களே. ஆல்டர் இனோவா ரீஜியன் சாம்பியன். ஆல்டர் நான் தான் இனோவா ரீஜியனோட சாம்பியன். இவன் வந்து எப்படி சொல்கிறது, இவன் எல்லா மூலை முடுக்குலையும் நான் போய் உன்னை சுற்றி பார்த்துட்டேன் அப்படின்றான். ஸோ இவன் சேரன் இருந்துட்டு நான் நியூ வெமா டவுன்லேருந்து வரேன் அப்படின்றான் கைஸ். ஸோ போக்கிமான் லவ் பண்ணால் தான் அது கூட நீ ரொம்ப அட்டாச்சாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு பேட்டில் ஓட வைக்கலாம். இவங்களாம் சப்ப பார்த்து அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த டைமில் நம்மளோட சேரை நம்ம ஹீல் பண்ணி விட்டான், ஏன்னா அவன் கூட சண்டை போட்டு தான் இழுத்தெல்லாம் போச்சு. ஸோ போயிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை கைஸ், அழகாக முடிச்சு விட்டுருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட எப்படி அப்படி கரெக்டாக ஹீல் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதான் மிஷின் தான் வச்சுருக்காங்களா, நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அடிக்கடி ஹீல் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கைஸ் அது வந்து நமக்கு இது யூஸ் பண்ணிச்சு, டேக் டவுன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அழகாக முடிச்சு விட்டாங்க கைஸ் அந்த போக்கிமானை. ஸோ அவன் ஏதோ ஒரு அட்டாக் போட்டான், நான் ஏதோ ஒரு அட்டாக் போட்டேன். ஸோ 2 அட்டாக் சேர்ந்து நான் வந்து இது போட்டேன் கைஸ், வேக்கப் ஸ்லாப். ஸோ திரும்ப வேக்கப் ஸ்லாப் தான் போட்டேன், அழகாக முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ 0 டிஃபீட். ஸோ இது வரைக்கும் எங்கேயுமே தோக்காமல் அப்படியே வந்துட்டுருக்கேன், பார்க்கலாம். ஒரு சேலஞ்சு மாதிரி போயிட்டுருக்கு கைஸ் இது. ஸோ நேற்று தோற்றுருக்கணும், ஜஸ்ட் மினிட் தப்பிச்சு வந்திருக்கேன் கைஸ். எங்கே கைஸ் அது போயிட்டு ஜிம் லீடர் திரும்பவும் கைஸ், எல்சா தான் ஜிம் லீடர். ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் டிப்ஸ் கேட்கலான்னு பார்த்தா என்னவோ சொல்கிறாங்க கைஸ், உங்கள்கிட்ட இங்கே கணக்கிலே இல்லை, இங்கே வந்தாலும் தெரியாதனமாக இவர்கிட்ட மாட்டிக்கிட்ட மக்களே. நீங்கள் கேம் ஆடிங்கன்னா மாட்டிக்காதீங்க கைஸ், அப்படியே வந்துடுங்க. ஸோ சேரன் இருந்துட்டு இதுதான் வழி அப்படின்றான். அந்த எல்சா போயிட்டு அந்த இவன்கிட்ட பேசுறது கைஸ். ஸோ என்ன சொல்லுது தெரியுமா, அந்த பிரிட்ஜை கொஞ்சம் கீழே இறக்கு, நாங்கள் அந்த சைடு போகணும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருக்கும் கைஸ், நிறைய பிரிட்ஜ் வச்சுருப்பாங்க, பிரிட்ஜஸ் எல்லாம் ஒன்று தரமாக்குது. 2 பிரிட்ஜு பார்த்துருக்கோம் இது வரைக்கும், 2 பிரிட்ஜுமே செம்ம பிரிட்ஜு கைஸ். ஸோ அது வந்து ஸ்கை நேரோ பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு பேர் என்னன்னு தெரில கைஸ் சரியா. சீக்கிரமாக ஓடு என்று ஓடணும். ஸோ இது வந்து ட்ரா பிரிட்ஜு கைஸ். இது அடுத்த சிட்டி ட்ரிஃப்ட்வெல்லுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ட்ரிஃப்ட்வெல் சிட்டி ட்ரா பிரிட்ஜ், இது ட்ரிஃப்ட்வெல் தானே, சரியாக தெரில கைஸ், சிட்டி பேர் ட்ரிஃப்ட்வெல்லுன்னு தான் நினைக்கிறேன், திங்க் ஸோ. ஸோ ஜிம் லீடர் அங்கே இவன் தான் ஜிம் லீடராக. ஸோ இப்போதைக்கு நோ வெல்கம், நீங்கள் அந்த பிரிட்ஜு ஓப்பன் ஆனோடனே டீம் பிளாஸ்மா நம்பர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி தோக்கடிச்சிட்டு வாங்க, அப்போ தான் ஜிம்மில் சண்டை போட முடியும் அப்படின்றான். ஸோ நான் இவங்களை தனி வீடியோவில் தான் போடலான்ட்டு இருந்தேன் கைஸ், பட் ஆனால் சில்லற பசங்க அழகாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அதனால தான் கைஸ் அப்படியே விட்டுட்டேன். டீம் பிளாஸ்மா முடிச்சுட்டு வந்து என்ன ஜிம்மில் பாருங்கள், சண்டை போடலாம், சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ இதாங்க கைஸ் அந்த கோல்டு ஸ்டோரேஜ். ஆமாம் கைஸ், ட்ரிஃப்ட் வேலி சிட்டி. ஸோ இப்போ அங்கே போயிட்டு போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் கைஸ். இதுதான் போக்கிமான் ஜிம்முன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ் இப்போ போய் அப்படியே ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். கைஸ் ஹீல் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக போவோம். ஸோ அந்த கோல்டு ஸ்டோரேஜை தான் கைஸ் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட போனால் ஒரு அட்டாக் கற்றுக் கொடுப்பாங்க கைஸ். அந்த அட்டாக் என்ன அந்த அட்டாக்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு லீஃப் பிளட்ஜாமா. ஸோ அது எவ்வளோ பவர்னா பார்க்கல கைஸ், கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டேன். சர்வைன் மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லிருந்துச்சு, போட்டுருந்துச்சு அதில் கைஸ். ஸ்டார்டர் போய் மட்டும்தான் கற்றுக்க முடியுமோ அப்படின்னு நினச்சேன், தெரில கைஸ். ஸோ ஸ்லாம்னு ஒரு அட்டாக் இருந்துச்சு, அதுக்கு பதில் கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ அது எவ்வளோ பவர்னு பார்க்கல கைஸ், நான் லீஃப் பிளட்ஜ் அட்டாக் எவ்வளோ பவர்னு சரியாக தெரில எனக்கு. ஸோ பேட்டில் காம்போ மூவ்ஸ், அது பேட்டில் காம்போ மூவாங்க கைஸ் அது. சரி விடுங்க, அதுக்கு ஏதோ கற்றுக் கொடுத்தா நான் கற்றுக்காச்சா கைஸ். இவன்கிட்ட வந்தீங்கன்னா சண்டை போட வேண்டியதில்லை, நான் ஏதோ சண்டை போடணும்னு நினச்சி அப்படி ஒளிஞ்சு வந்துட்டு இருந்தேன் மக்களே. சரி இவங்க ஒருத்தங்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை, இவங்ககிட்டையும் சண்டை போட வேண்டியதில்லை. ஸோ சேரன் வந்து நான் டீம் பிளேஸ்மா இங்கே தான் இருக்காங்க அப்படின்றான். நீ வந்து சொல்லிட்டல அப்படியே டேரெக்டாக இங்கே தான் வர்றதை போட்டேன். வெல் சாம்பியன் சொன்னான் ஸ்ட்ரென்த்துக்கு நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்றான். ஸ்ட்ரென்த்து தான் என்னவோ சொன்னாங்க கைஸ் அவன். ஸோ இவங்ககிட்ட வந்தீங்கன்னா இவன்கிட்ட சண்டை போடாமல் போகவே முடியாது, அப்படி சுற்றிட்டு போகலாம் கைஸ். அவன் பின்னாடி போனீங்கன்னா அழகாக போயிடலாம், நான் தெரியாதனமாக இப்படி வந்துட்டேன். சரி வந்தாச்சே சண்டை போட்டுட்டு போவோம் அப்படின்னாங்க, சண்டை போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த பாட்டை பெருசானதுக்கு காரணமே இவங்க தான் ஸ்டீம் பிளாஸ்மா வெறியாகும் இங்கே ஸ்டீம் பிளாஸ்மா பார்த்தாலே.
ஸோ அடுத்த வீடியோ மேபி ஜிம் ஃபைட்டு தான் கைஸ் 100%. நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன் கைஸ் 4 ஜிம்மு. ஸோ அது எப்படி முடிச்சேன்னு தெரில. ஸோ கரெக்டாக 10 எபிசோடில் முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் 10 எபிசோட்லேயும் அந்த 4 ஜிம் முடிச்சிருவேனான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் கைஸ். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் கைஸ். அதுதான் ஏன்னா இன்னும் 10 வீடியோக்குள்ளே ஜிம் முடிக்கணுன்னா கஷ்டம். இன்னும் 4 ஜிம் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் இந்த டீம் பிளாஸ்மா அவங்க ஹைட் அவுட்டு அதெல்லாம் வரும். இந்த கேமே கொஞ்சம் வித்தியாசமான கேம் கைஸ். டீம் பிளாஸ்மாலாம் ஹைட் அவுட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது கைஸ், புரியும் உங்களுக்கு. அப்புறமா சொல்கிறேன். லாஸ்ட்டில் கேம் லாஸ்ட்டே செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த கேமே ஒரு மாதிரியான கேமு. ஸோ நான் அந்த போக்கி பால் எடுக்கலான்னு ஆசையாக வந்துட்டேன் இப்படி. ஸோ இவங்கிட்ட மாட்டாமல் போக முடியாது. ஸோ போக்கி பால் வேணான்னு நீங்கள் அப்படியே போயிடுங்க கைஸ். அது உள்ள ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது கைஸ். ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஹைப்பர் போஷனாக கிடைக்கும். அவன் கூட சண்டை போடுறது வருது. இவன் கூட சண்டை போடுறது வேஸ்ட்டு கைஸ். ஜம்மி பாபா இவன். சரி இருங்க கைஸ், அழகாக முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது லெவல் கம்மி 29 கைஸ். ஸோ அதுவும் நம்ம 2 போக்கிமான் டேரன் கியூல்கிட்டையும் பேம்பர் கிட்ட தான் இருக்குது. ஆனால் பேம்பர் வந்து நமக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் லெவல் ஏற்ற வேணாம். எப்பப்போ தோந்தோ அப்பப்போ லெவல் ஏற்றிப்பேன் கைஸ், அவ்வளோதான் அது. ஸோ ஆனால் டேரன் கியூல் வந்து லெவல் ஏற்றிட்டே இருக்கணும் கைஸ் கண்டினியூஸாக. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போக்கிமான் அது. ஸோ அது லெவல் ஏற்றலன்னா சொல்லுங்கள் எப்படியா லாஸ்ட் எவால் தான் கைஸ். என்னமா இருக்கும் தெரியுமா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இவன் கூட சண்டை போடணும் கைஸ். இவன் கூட சண்டை போடுறது ஒரு யூஸ் இருக்குது. ஸோ அந்த சைட் போனீங்கன்னா ஒரு ஹைப்பர் போஷன் கிடைக்கும். ஸோ ஹைப்பர் போஷனுக்கு இப்போ யூஸ் இல்லைனாலும் அப்புறம் யூஸ் இருக்கும் மக்களே. ஸோ தரமான ஒரு போஷன் தான். ஸோ பார்த்தீங்களா கைஸ், இந்த எப்படி சொல்கிறது, இவன் கிட்டே இருக்க ஒரு நல்ல மூவ் இது கைஸ். ஏன்னா நீங்கள் ஸ்க்ளாடு இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்க்ளாடு மூவ் வந்து சூடான தண்ணி, அதாவது சூடான தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து அவன் மேலே ஊற்றுற மாதிரி. அதனால அவனுக்கு வெந்து போகும். அதே மாதிரி பற்றிக்கும் கைஸ். ஸோ அந்த பற்றின ஃபயர்லேயும் டேமேஜ் ஆகும். ஸோ செம்மமும் இது. ஸோ இந்த போக்கிமானே தரமான போக்கிமான் தான். நான் லாஸ்ட் வரைக்கும் நான் வச்சுக்க போகிறது இல்லை மக்களே. ஸோ 3 போக்கிமான் வச்சுருக்கான் இவன். 3 போக்கிமானே அசால்ட்டாக முடிச்சிட்டோம். ஏன்னா 2 அட்டாக் தான். ஸோ 2 போக்கிமான் பேர்ன்லேயே செத்து போச்சு. ஒரு போக்கிமான் நானாக சாவடிச்சேன். ஸோ நான் வந்து ஹெச்பி சார் எடுத்து நம்ம டேரன் கியூல் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் எந்த போக்கிமான் சண்டை போட்டாலும் அதுலேருந்து ஹெச்பி சார் கணக்கு இதுக்கு போயிடுங்க கரெக்டாக டேரன் கியூலுக்கு. ஸோ டேரன் கியூலுக்கு எவால்வ் ஆகும். எப்போ எவால்வ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் இல்லை. இன்னும் லெவல் பார்க்கல எப்போ எவால்வ் ஆகுதுன்ட்டு. ஸோ இன்னும் ஒரு 2 போக்கிமான் எவால்வ் ஆகணும். ஸோ இன்னும் ஒரு 3வது போக்கிமான் நான் போய் பிடிக்கணும் கைஸ். ஸோ அந்த 3வது போக்கிமான் பிடிச்சோன்னா அதுவும் எவால்வ் பண்ணணும். ஸோ அது மேபி அடுத்த ரூட்டில் பிடிச்சிடுவேன் கைஸ், கேரண்டி அடுத்த ரூட்டில் பிடிச்சிடுவேன். ஸோ அடுத்த ரூட்டு கொஞ்சம் பெரிய வேலை கைஸ், அடுத்த ரூட்டே. ஸோ கைஸ் என்ன கைஸ் ஒருத்தனை சுற்றி இத்தனை பேர் நின்றுட்டுருக்கீங்க. டீம் பிளாஸ்மா 1 2 3 4 8 பேர் இருக்காங்க. சென்டரில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. ஜின்சோலாவா அது பேர் விடுங்க சார் யாரோ. ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஒருத்தராக சண்டை போடணும் கைஸ். இத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டால் தான். ஸோ இந்த படத்துலலாம் வருவாங்களே கடைசியில் போலீஸ் என்ட்ரி ஆகும், அந்த மாதிரி வருவாங்க லாஸ்ட்டில் ஒருத்தங்க. ஸோ வாட்ச் அவுட் வச்சுருக்கான் கைஸ். பேட்டில் காமிக்கணுமான்னு இருக்குங்க கைஸ். அது ரொம்ப பெருசாகிடும். ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக இந்த சைட் 20 மினிட்ஸ் அந்த சைட் 20 மினிட்ஸ் இருந்துச்சு. சரி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கம்பைன் பண்ணேன். ஸோ 2 சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு சென்டரில் அங்கங்கே கட் பண்ணி ஃபைட்டெல்லாம் கட் பண்ணிட்டேங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ண உடனே ஒரு 17 மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை நிமிஷம் வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரில. ஸோ இவனை வச்சு சண்டை போட்டேன். இதுக்கே சரி போட்டு வர மாட்டாங்க. லோகேக் போட்டு அழகாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வச்சுருந்தான். எதுக்கு வந்தானே தெரியாது. வந்தான் போனான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். ஸோ ஸ்க்ராகி இருக்குது. ஸ்க்ராகியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்லிப் அதாவது சைக்கிக் ராஜா சிக்லிப் வச்சு அழகாக முடிச்சிடலாம். ஸோ ஹேர் கட்டர் போட்டேன் எவ்வளோ போகுது பார்க்கலான்ட்டு அழகாக முடிச்சு விட்டாங்க கைஸ். ஃப்ளைங் டைப் மூ தான், அதனால தான் முடிச்சிட்டான். ஸோ கைஸ் இவனை பிடிச்சது நீங்கள் பார்க்கலன்னா போன பாட்டு இல்லை அதுக்கு முன்னாடி பாட்டு பிடிச்சிருப்போம். ஸோ சைக்கிளும் கிடச்சிருக்கோம் மக்களே நமக்கு. ஸோ டீம் கிரண்ட் டீம் பிளாஸ்மாவோட கிரண்ட்டு எல்லா போக்கிமான் கேம்லையும் இருப்பாங்க. கிரண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கும் சரியாக தெரியாது கைஸ். நான் அது தெரிஞ்சுட்டு என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாட் இஸ் மீன் பை எல்லாத்துலேயுமே கிரண்ட் இருப்பாங்க கைஸ். டீம் ராக்கெட் கிரண்ட்டு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டீம் பிளாக் இதில் சன்ல கைஸ் டீம் அதில் ஏதோ ஒரு டீமாக மறந்துட்டேன் கைஸ். அதே டீமை டீம் ஸ்கல்லு அதில் கிரண்ட்டு பீன்னு வேறு இருப்பாங்க. கிரண்ட்டுனா என்ன அதை மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். பட் இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நான் இதில் போகிறேன் கைஸ். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் வாட் இஸ் மீன் பை கிரண்ட் அப்படின்னு போடுறேன் கைஸ். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ், நானும் தெரிஞ்சுப்பேன். இப்போதைக்கு எந்த கேம்லேயும் நான் கிரண்ட்டுனா என்னன்னு சொல்லி கேட்டதே இல்லை. ஸோ இவன் எத்தனை பேர் கைஸ், மொத்தம் எத்தனை பேர்கிட்ட சண்டை போட வேண்டியது தெரியுமா? ஸோ இந்த போக்கிமானை வச்சு செஞ்சிருச்சு என்ன எப்போன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில், அதுக்கு முந்தின எபிசோடில் ஸோ ஹெச்பி ஷேர் எடுத்துகிட்டு போங்க கைஸ். அந்த எபிசோடில் தான் கைஸ் தலை வலி எடுத்துருச்சு இந்த கைஸ். இந்த போக்கிமானை வச்சுட்டு ஒன்றும் முடியல மக்களே. அதுக்கப்புறம் இப்போ அழகாக முடிச்சிட்டேன், ஒரே ஒரு அடி தான். வேக்கப் ஸ்லாப் மட்டும் போட்டேன், அழகாக எந்திரிச்சிச்சு. நமக்கு டபுள் ஸ்லாப் போட்டுச்சு, நம்ம வேக்கப் ஸ்லாப் போட்டோம். ஸோ கைஸ் இவனுக்கு ஏற்ற போக்கிமான் பேம்போர் தான். பேம்போர் இப்போதைக்கு உடம்பு சரியாத நிலையில் இருப்பதால் தற்போதைக்கு அவர் வேலை செய்ய மாட்டார். ஸோ அதனால தான் இவனை வச்சு சண்டை போட்டேன். ஸோ இவன்கிட்டே வாட்சோகா, ஐயோ வாட்சோகு பிரச்சனை கைஸ். இந்த வாட்சோகை வச்சுட்டு கைஸ் போன வீடியோவில் இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம். ஸோ பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹிப்னோசிஸ் போட்டுச்சு, தூங்கிட்டான். இதே மாதிரி தான் கைஸ் பேம்பர் தூங்க வச்சிச்சு. ஸோ பேம்பர் தூங்கினா அது சண்டை போட்டுருக்க முடியாது, ஏன்னா லெவல் ரொம்ப கம்மி. ஸோ அப்புறம் இவன் எடுத்துகிட்டு வந்தேன், எக்ஸ்கட்டரில் எடுத்துகிட்டு வந்து டிக்கி போட்டேன் கைஸ். இல்லைனா நமக்கு இது போட்டுட்ருக்கோம், அது ஹிப்னோசிஸ் தூங்கிட்டு இருப்பான். நினச்சது தான் கைஸ், இவனுக்கு ஹிப்னோசிஸ் தான் போட்டிருக்கு. ஸோ அழகாக முடிச்சு விட்டேன் கைஸ், ஒரே அட்டாக் தான். டிக்கு வந்து ஒரு தரமான மூணே சொல்லுவேன் நான், சிறப்பான மூவிஸ். ஸோ எல்லா படத்துலேயும் லாஸ்ட்டில் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வராங்க கைஸ், போலீஸ் மாதிரி. எல்லா படங்களையும் இதுதான் வேலை, லாஸ்ட்டில் போலீஸ் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அதான் கைஸ் ஜின்சோஜாவும் அந்த பொண்ணு பேர் என்னவோ சரியாக பார்க்கல கைஸ் நான். ஸோ கைஸ் கிளே பாருங்கள் எப்போ வந்துக்கிறான். ப்ராமிஸ் இஸ் எ ப்ராமிஸ், நான் உனக்கு சொன்ன மாதிரி வா, இப்போ நம்ம ஜிம்மில் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணு அப்படின்றான். உனக்கு இல்லாததா, வாப்பா வா. ஸோ கைஸ் இங்கே எதாவது போக்கிபால் இருக்குது, வாங்க என்ன போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக கிளம்பலாம் கைஸ். வேறு இடம் இல்லை, ஸோ இப்போ வேறு இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை. அடுத்த வீடியோ ஜிம் ஃபைட் தான். ஸோ இப்போதைக்கு மேலே இந்த சைடே வந்துடலாம் கைஸ், இந்த சைடு வழி இருக்கும். ஸோ போகும்போது தான் கைஸ் இதில் போக முடியாது, இப்போ அழகாக போயிடலாம். ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து நன்றி. அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் அன்டில் தென் டாட்டா பை சொல். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மக்களே. சரி ஓகே கைஸ், ஸோ அடுத்த வீடியோவில் ஜிம் ஃபைட் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ரெட் கலர்